நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அதிகமா இந்த தடவை சம்மர் இருக்கு. ஸோ வீட்டை விட்டு வெளியில இறங்கணுமா அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த டைம்ல நம்மளோட ஸ்கின்னை எந்த அளவுக்கு நம்ம ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும் அப்படின்னு டெர்மட்டாலஜிஸ்ட் ஆனி ஃப்ளோரா இன்னைக்கு நமக்கு சொல்ல போறாங்க. ஸோ வணக்கம் மேம். வணக்கம். ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு சில ஃபுட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்கு. ஸோ இந்த டைம்ல என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது ஒருத்தங்களை ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கும்? ஹைட்ரேஷன்ல வெஜிடபிள்ஸில் நம்ம தண்ணி காய்கறின்னு நம்ம சொல்கிறதே அதனால தான். ஏன்னா அதில் அவ்வளோ வாட்டர் கண்டென்ட் ரொம்ப நிறையவே இருக்குது. ஸோ பீர்க்கங்காய், புடலங்காய், எல்லா வாட்டர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கண்டிப்பாக டெய்லி ஃபுட்டில் இருந்தாகணும். ஸோ இது வாட்டர் இன்டேக்குக்கு உள்ளே ஃபுட்டில் இட்ஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். இது இல்லாமல் நம்ம ஒரு கஞ்சி கூழெல்லாம் எடுக்கிறப்போ அதில் வாட்டர் கண்டென்ட் நமக்கு சேரும். டீ காஃபி எடுக்கிறப்போ வாட்டர் சேரும். இது போக யூ நீட் டு மேக் ஷுவர் இந்த டேக்கு எனக்கு இவ்வளோ தண்ணி வெளியே போகுதுன்னா இவ்வளோ தண்ணியை நான் ரீஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வெஜிடபிள்ஸ் போக ஃப்ரூட்ஸில் வாட்டர்மெலான், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், தண்ணி நிறைய இருக்கக்கூடிய ஜூஸியான ஃப்ரூட்ஸை நம்ம டெய்லி எடுத்துக்கிறது நல்லது. வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரூட்ஸை கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸாக நிறைய எடுத்துக்கணும். நார்மல் வெயிட்டில் இருக்கவங்க ரெண்டுமே எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் 5 லிட்டர் வாட்டர் குடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே 2.5-3 லிட்டர்ஸ் வாட்டர் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு தண்ணி டெய்லியுமே ஒருத்தங்க குடிக்கலாம்? ஒரு டேக்கு 2.5 லிட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அப் டு 3.5 லிட்டர்ஸ் போகலாம். 5 லிட்டர்ஸ் 6 லிட்டர்ஸ் அதெல்லாம் இட் இஸ் நாட் அ மஸ்ட் அட் ஆல். ரெகுலர் ஆக்டிவிட்டிக்கு இது போதும். லைக் ரொம்ப ஸ்வெட் ஆகுது, ஒர்க் அவுட் ஜாஸ்தி பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ வாட்டர் அவுட்புட் ஆகுதோ அவ்வளோ வி ஹேவ் டு டேக் இன். நம்ம நார்மலாக ப்ரீத் பண்ணுறப்பே ஒரு நாளைக்கு 700 ml வாட்டர் வி லூஸ் வெறும் ப்ரீதிங்லேயே. ஸோ இதெல்லாம் வி ஹேவ் டு கீப் கேல்குலேட்டிங். எனக்கு என் சட்டை இவ்வளோ நனைஞ்சிடுச்சா, அப்போ இவ்வளோ தண்ணி போயிடுச்சா, ஓகே ஃபைன், நான் அதை ரீஃபில் பண்ணி ஆகணும். இன்றைக்கி எனக்கு அவ்வளோவா வேர்க்கலையா, சரி நான் நார்மலாக அந்த 2.5-3 நான் இருந்துக்கிறேன். இல்லை ரொம்ப ஏசியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் தட் ஏசி வில் பி ட்ரெயினிங் அவுட். எப்படி வெயிலில் ட்ரெயின் ஆகுதோ இதுலேயும் ஆகும். ஸோ தண்ணி ரீஃபில் பண்ணுறது ஈவன் இண்டோர்ஸ் இருக்கப்போ ஏசியில் இருக்கப்பையும் இட்ஸ் அ மஸ்ட். ஆனால் ஏசியில் இருக்கும்போது தாகமே எடுக்க மாட்டேங்குது. ஸோ அதே மாதிரி தாகம் எடுக்காமல் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி தான் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது? ஒரு ஹேபிட்டில் இருக்கும் அப்படிங்கிறப்போ சில பேரோட ஹேபிட்டே 1/2 லிட்டர் தண்ணியோடய ஒரு நாள் ஃபுல்லாக சர்வைவ் ஆயிடுவாங்க. அது ஹேபிட் அது. ஸோ அவங்கள அதுலேருந்து பிரேக் பண்ணி கொண்டு வந்தாகும். சில பேர் தாகம் எடுக்கிறப்போ குடிக்கிறதே அவங்களுக்கு அந்த 2.5 லிட்டர்ஸ் ஃபில் ஆகிடும். அப்படி ஃபில் ஆகாதவங்க கண்டிப்பாக இத்தனை பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுட்டு இதை நான் இன்றைக்கி முடிச்சேனா அப்படின்னு ட்ராக் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஆக்சுவலாக இப்போ இந்த ரேஷஸ், அலர்ஜிஸ் இந்த மாதிரிலாம் வருது இல்லை, அது இந்த சம்மரில் அதிகமாக வர மாதிரியே இருக்குது. ஸோ அதுக்கான ரெமெடிஸ் ஏதாவது நம்ம ஹோம்லேயே பண்ணிக்கலாமா, இல்லை அதுக்கு நம்ம எப்படி ப்ரொடெக்டடாக நம்மளோட ஸ்கின்னை வச்சுக்கலாம்? சம்மரில் காமனாக வரக்கூடிய 2 கைண்ட் ஆஃப் ரேஷ். ஒன்று நம்ம ப்ரிக்லி ஹிட், வேர்க்குருன்னு சொல்லுவோம். ஸோ அது எதனால் வருது அப்படின்னா நம்ம பாடி வெளியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்லேருந்து அதே ஹீட்டப் நம்மளும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பாடியை கூல் பண்ணிக்கிறதுக்காக தான் வேர்வை வெளியே வருது. ஸோ அந்த வேர்வை நம்ம ஸ்கின்னை டச் ஆகி ஸ்கின்லேருந்து வேர்வை எவாப்ரேட் ஆகிறப்போ டெம்பரேச்சர் கூல் ஆகி பாடியை கூல் டவுன் பண்ணிடும். இது நம்மளோட நார்மல் மெக்கானிசம். இதே ரொம்ப ஹைப்பராக நடக்குது, ரொம்ப டெம்பரேச்சர் ஏறிடுச்சு, ரொம்ப ஸ்வெட்டு ப்ரொடியூஸ் ஆகுது, ஆனால் அதால் அந்தளவுக்கு வெளியே வர முடியல அப்படிங்கிறப்ப ஃபார்ம் ஆகிறது தான் வேர்க்குரு, ப்ரிக்லி ஹிட். ஸோ ஒரு ஸ்வெட் கிளாண்டும் உள்ளே பெருசாகிடுச்சு. ஸோ இதை நம்ம காம் டவுன் பண்ணணும் அப்படின்னா இது நீங்கள் வீட்டிலேயே பண்ணிக்கலாம். கோல்டு வாட்டரில் காலையில் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி குளிச்சிக்கலாம். குட்டி குட்டி அந்த வேர்க்குரு குத்துற மாதிரியான வேர்க்குரு வர்றப்போ கேலமைன் லோஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துலேயே செட்டில் ஆகலை அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக டெர்மட்டாலஜிஸ்ட் பார்க்கணும். அது அந்த ரேஷாக இல்லாமல் வேறு ரேஷாக கூட இருக்கலாம். இது ஒரு டைப். இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா சன்லைட் இன்டியூஸ் ரியாக்ஷன்ஸ் ஆன் த ஸ்கின். இது பாலிமார்பிக் லைட் எரப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது அவங்களுக்கு வெயிலுக்கு சென்சிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். வின்டர் டைமில் அந்த டைமில் வெயில் கம்மியாக இருக்கப்போ இவங்க பெருசாக வெளியே போகாதப்போ அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. பட் சம்மரில் போகிறப்போ கண்டிப்பாக பட்டுச்சு அப்படின்னா எங்கெங்கே வரும்னா கையில், முதுகில், ஃபேஸில் வெயில் எக்ஸ்போஸ் ஆகிற பாடி பார்ட்ஸில் ரேஷஸ் வந்துடும், உள்ளெல்லாம் வராது. ஸோ இது வேர்க்குரு கிடையாது. இது சன்லைட் இன்டியூஸ்டு டேமேஜ் ஆன் த ஸ்கின். இவங்களுக்கு சன் ப்ரொடெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக டெர்மட்டாலஜிஸ்ட் ட்ரீட்மெண்ட் இந்த கண்டிஷனுக்கு கண்டிப்பாக வேணும். இது அலர்ஜிக் ரேஷஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.